வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னா, இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 6 மற்றும் பிரிவு 8 கீழே ஒரு இந்து கூட்டு குடும்ப சொத்து எப்போது தனிப்பட்ட சொத்தாக மாறுகிறது, அப்படி தனிப்பட்ட சொத்தாக மாறின சொத்தானது எப்போது கூட்டு குடும்ப சொத்தாக மாறுகிறது அப்படிங்கிறத பற்றி நமது உச்சநீதிமன்றம் கடந்த 2009ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொதுவாக நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அந்த தீர்ப்பை ஒரு எடுத்துக்காட்டுடன் தற்போது பார்ப்போம். அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 6 மற்றும் பிரிவு 8 படி ஒரு கூட்டு குடும்ப சொத்து எப்போது ஒரு தனிநபருக்கு தனிப்பட்ட சொத்தாக மாறுது அப்படிங்கிற பற்றி நமது உச்சநீதிமன்றம் கடந்த 2009ஆம் ஆண்டு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அந்த தீர்ப்பை அடிப்படையாக வைத்து நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஏ என்று சொல்லக்கூடிய இந்த செந்தில்நாதன் என்ற பெயரில் 2 ஏக்கர் சொத்து இருக்குது. அந்த 2 ஏக்கர் சொத்து நஞ்சையாக இருக்கலாம், புஞ்சையாக இருக்கலாம், அல்லது காணிமனையாக இருக்கலாம். இந்த மாதிரி 2 ஏக்கர் சொத்து செந்தில்நாதன் பெயரில் பதிவாக இருக்குது. இந்த செந்தில்நாதனுக்கு இந்த 2 ஏக்கர் சொத்து எப்படி வந்ததாக இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று செந்தில்நாதனுடைய சுயமாக சம்பாதித்து வந்த வருமானத்தை கொண்டு வாங்கியிருக்கலாம், அல்லது செந்தில்நாதனுக்கு பாகப்பிரிவினை மூலியமாக கூட்டு குடும்ப சொத்துலேருந்து பாகப்பிரிவினை மூலியமாக செந்தில்நாதனுக்கு தனிப்பட்ட சொத்தாக வந்திருக்கலாம். அந்த வகையில் எக்ஸாம்பிளுக்கு செந்தில்நாதன் பெயரில் 2 ஏக்கர் சொத்து இருக்குது. அந்த 2 ஏக்கர் சொத்து தொடர்பான பதிவுத்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், அல்லது வருவாய்த்துறை சார்ந்த ஆவணமாக இருக்கட்டும், இது எல்லாமே செந்தில்நாதன் பெயரில் தான் இருக்குது. செந்தில்நாதனுடைய தனிப்பட்ட சொத்தாக இருக்குது. செந்தில்நாதன்னா அந்த சொத்தை முழுக்க முழுக்க அனுபவம் பண்ணிட்டு வராரு. அந்த வகையில் செந்தில்நாதன் என்பவர் திடீர்னு இறந்து போயிறாரு. அப்படி திடீர்னு செந்தில்நாதன் இறந்ததுக்கு பிறகு செந்தில்நாதனுக்கு இந்து வாரிசுரிமை சட்டத்தின்படி யாரெல்லாம் வாரிசாக வர்றாங்க அப்படின்னா, செந்தில்நாதன் இறந்ததுக்கு பிறகு அவருடைய மனைவியும் இறந்து போயிடறாங்க. செந்தில்நாதனுக்கு பிறந்த ஒரு மகனும் மகள் மட்டும்தான் வாரிசுகாக வர்றாங்க. செந்தில்நாதன் சம்பாதித்த அந்த சொத்துக்கு செந்தில்நாதனுடைய மகன் மகள் இந்த 2 பேரும் தான் சட்டப்படியான வாரிசுகளாக வர்றாங்க. செந்தில்நாதனுடைய சொத்தை செந்தில்நாதன் உயிரோடு இருக்கும்போது பாகப்பிரிவினை மூலியமாக பிரித்து கொடுத்துருக்கலாம், அல்லது இவருக்கு செந்தில்நாதனுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை இந்த 2 பேரில் யாருக்கு வேண்டுமானாலும் உயிலாக எழுதி வைத்திருக்கலாம், அல்லது தான செட்டில்மெண்ட்டாக எழுதி வைத்திருக்கலாம், அல்லது கிரயமாக கொடுத்து வைத்திருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்காமல் செந்தில்நாதன் திடீர்னு இறந்துடுறாரு. அதே மாதிரி செந்தில்நாதனுக்கு பாத்தியப்பட்ட அந்த சொத்தை 3வது நபருக்கும் எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்காமல் இறந்துறாரு அப்படின்னா, அவருடைய வாரிசாக வரக்கூடிய மகனும் மகளும் ஆளுக்கு ஒவ்வொரு ஏக்கராக பிரித்து கொள்கிறாங்க. அதாவது பாகப்பிரிவினை மூலியமாக பிரிச்சுக்கிறாங்க. அப்படி பிரித்து வரப்பட்ட அந்த ஒரு ஏக்கர் மகனுடைய தனிப்பட்ட சொத்தாக மாறுகிறது. அதே மாதிரி மகளுக்கும் தனிப்பட்ட சொத்தாக மாறுகிறது. அந்த சொத்தை இந்த மகன் 3வது நபருக்கோ அல்லது வேறு யாருக்காவது அவர் எந்த ஒரு பரிமாற்றத்தையும், அதாவது தான ஸ்டேட்மெண்ட்டாகவும் எழுதி வைக்கலாம், அல்லது உயிலாகவும் எழுதி வைக்கலாம், அல்லது கிரயமாக எழுதி வைக்கலாம். இந்த சொத்து முழுக்க முழுக்க மகனுடைய சுய சம்பாத்திய சொத்தாக மாறுகிறது. அதாவது அப்பாவுடைய சொத்து தான். அப்பாவுக்கு சட்டப்படியான வாரிசு 2 பேர். அப்பா எந்த பரிமாற்றத்தையும் செய்து வைக்காமல் இறந்துறாரு. அப்படி இறந்ததுக்கு பிறகு இந்த வாரிசுகள் 2 பேரும் ஆளுக்கு ஒவ்வொரு ஏக்கராக பிரிச்சுக்கிறாங்க. அப்படின்னா அப்படி பிரித்து வரப்பட்ட அந்த ஒரு ஏக்கர் மகனுடைய தனிப்பட்ட சொத்தாக மாறுகிறது. அதே மாதிரி மகளுக்கும் தனிப்பட்ட சொத்தாக மாறுகிறது. இந்த 2 பேருக்கும் திருமணம் ஆகவில்லை. அதாவது இந்த சொத்தை பிரிக்கும்போது 2 பேருக்கும் திருமணம் ஆகவில்லை. அப்படி திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மகனுடைய அந்த சொத்து தனிப்பட்ட சொத்தாக மாறிவிடுகிறது. அந்த மகன் அந்த சொத்தை எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்க இந்த மகனுக்கு முழு அதிகாரம் இருக்குது. இப்போ இந்த மகனுக்கு திருமணம் ஆகியிருந்து அவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் இருந்தாங்க அப்படின்னா, அந்த வாரிசுகள் எல்லோரும் இவருடைய தனிப்பட்ட சொத்துக்கு வாரிசுகளாக வர முடியும். அப்படி வாரிசுகளாக வந்ததுக்கு பிறகு இவர் பெயரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏக்கர் சொத்தானது
இந்து கூட்டு குடும்ப சொத்தாக மாறிவிடுகிறது. அதாவது மகனுக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆனதுக்கு பிறகு இவருக்கு சட்டப்படி ஒரு ஆண் வாரிசும் ஒரு பெண் வாரிசும் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த சொத்துக்கு வாரிசாக வந்துடுறாங்க. அப்படி வாரிசாக வந்ததுக்கு பிறகு அவருடைய பேரில் இருக்கக்கூடிய தனிப்பட்ட சொத்தானது இந்து கூட்டு குடும்ப சொத்தாக மாறிவிடுகிறது. இந்த மகனுடைய சொத்துக்கு மனைவி வந்து வாரிசாக வர முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 1 ஏக்கர் சொத்தானது இவருடைய அப்பா வழியில் வந்த சொத்து என்பதனால அந்த சொத்தில் மனைவிக்கு உரிமை இல்லை. அந்த மனைவிக்கு எப்போது அந்த சொத்தில் உரிமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மகன், அதாவது இவருடைய கணவர் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்து போயிடுறாரு அப்படின்னா அவருடைய இறப்புக்கு பிறகு அந்த சொத்தில் ஒரு பகுதி வந்து மனைவிக்கு பாத்தியப்பட்ட பகுதியாக வரும். அந்த கணவர் உயிரோடு இருக்கும்போது மனைவிக்கு அந்த சொத்தில் வந்து உரிமை இல்லை. ஆனால் இந்த மகனுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு அந்த சொத்தில் வந்து சம உரிமை இருக்குது. அப்படி சம உரிமை ஆனதுக்கு பிறகு அந்த சொத்தை வந்து இந்த மகன் தன்னிச்சையாக எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்க முடியாது. ஆனால் அந்த 1 ஏக்கர் சொத்தில் வரக்கூடிய வருமானத்தை வந்து இந்த மகன் முழுவதும் அனுபவித்து கொள்ள சட்டத்தில் இடம் இருக்குது. அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 8 என்ன சொல்லுது அப்படின்னா, தனிப்பட்ட முறையில் அவருக்கு பாத்தியப்பட்ட சொத்தாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு திருமணமாகி வாரிசுகள் இருந்தாலும் கூட அந்த சொத்தில் வரக்கூடிய வருமானத்தை அவர் மட்டும் அனுபவித்து கொள்ள இந்த சட்டமானது அவருக்கு வழிவகை செய்கிறது. அதாவது இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 8 படி அந்த சொத்தில் வரக்கூடிய வருமானத்தை வந்து அவர் மட்டும் பயன்படுத்தி கொள்ள அந்த பிரிவானது இவருக்கு வழிவகை செய்கிறது. ஆனால் அந்த சொத்தை வந்து 3வது நபருக்கு கிரயம் செய்யவோ அல்லது தான செட்டில்மெண்ட் செய்யவோ அல்லது உயிராக எழுதி வைக்கவோ இந்த மாதிரி எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைக்க அவருக்கு வந்து அதிகாரம் இல்லை. ஆனால் அந்த சொத்தில் வரக்கூடிய வருமானத்தை அவர் மட்டும் பயன்படுத்தி கொள்ள இந்து வாரிசுரிமை சட்டம் பிரிவு 8 கீழே அதை வந்து அவர் வந்து பயன்படுத்தி கொள்ள முடியும். ஒருவேளை அந்த சொத்தை வந்து 3வது நபருக்கு விற்பனை செய்யணும் அப்படின்னா எப்போது விற்பனை செய்ய முடியும் அப்படின்னா இவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் வந்து ஒரு மகனும் மகளும் இருக்காங்க. அந்த 1 ஏக்கரை வந்து 3ஆல் டிவைட் பண்ணி அந்த 3ல் ஒரு பங்கை மட்டும் இந்த மகன் மட்டும் தன்னிச்சையாக விற்பனை செய்து கொள்ள முடியும். ஆனால் இந்த மகன் வந்து அந்த 1 ஏக்கரையும் தன்னிச்சையாக எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைத்து கொள்ள முடியாது. ஆனால் இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 6 என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய தனிப்பட்ட சொத்தாக இருந்தாலும் கூட இவருக்கு சட்டப்படியான வாரிசுகள் இருக்கும் பட்சத்தில் அந்த சொத்தில் அந்த வாரிசுகளுக்கும் சம உரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்து வாரிசுரிமை சட்டம் 1956 பிரிவு 6 சொல்லுகிறது. எக்ஸாம்பிளுக்கு அந்த 1 ஏக்கரை வந்து இவர் வந்து பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா அந்த 1 ஏக்கரை வந்து 3ஆல் டிவைட் பண்ணி இந்த மகளுக்கு ஒரு பாகம், மகனுக்கு ஒரு பாகம், இவருக்கு ஒரு பாகம், இந்த மாதிரி தான் 3ஆல் தான் அந்த சொத்தை வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கிற முடியுமே தவிர அந்த சொத்து முழுவதையும் மகன் மட்டும் அனுபவித்து கொள்ளவோ அல்லது மகன் 3வது நபருக்கு எந்த ஒரு பரிமாற்றத்தையும் செய்து வைத்து கொள்ள சட்டத்தில் இடமில்லை என்பதை தான் இந்த வீடியோ மூலியமாக நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.